அழகேஷ் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ரெட் ரேஞ்சர்ஸ் அட்வென்ச்சர் இன் அனதர் வேர்ல்டுன்ற சீரிஸோடைய எபிசோட் 4 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கன் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோட வேலை இருக்கும் முடிஞ்ச வெளியே ஸ்கிப் பண்ண பொறுமையாக பார்ப்பீங்க நம்புறேன். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 3 எபிசோட் போட்டுப்போம். அந்த எபிசோட பார்க்கறதுக்கு போய் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பார்த்துருவாங்க. அப்போ தான் ஸ்டோரியை பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்டில் ரெட்டி இமேஜ் போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டு கொடுத்து உங்களுக்கு காமெடியாக பண்ணி போட்டிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு சிரிக்கிறவங்க அந்த இமேஜ் போடுங்க. சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். இப்போ இந்த எபிசோடில் ஹீரோ பின்னாடி வந்து அட்டாக் பண்ண வந்து அந்த மான்சரை யாரோ ஸ்மோக்கை போட்டு ஏமாத்துறாங்க. அந்த பாசம் இந்த ஸ்மோக்கா அடைச்ச தெரியும், கண்டிப்பாக அவங்க திரும்ப வருவாங்க, நம்ம பார்க்கலாம் அவங்கள அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் அவங்க அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடி வந்துருக்காங்க. ஹீரோவோ எங்களை காப்பாற்றது ரொம்ப நன்றின்னு சொல்ல, ஏன் அப்படி பண்றீங்க, நான் உங்ககிட்ட சொன்னேன்ல இந்த இடத்துல என்னுடைய லாடை பார்க்கறதுக்கு முன்னாடி தேவை செஞ்சு இந்த இடத்துல இருந்து கிளம்பின்னு சொன்னல. ஆமாம், முதல்ல நீங்களாம் யார் இங்கே என்ன பண்ணுறீங்க? நாங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து எங்களுக்கானது ஒன்று அரேஞ்ச் பண்ணி டவுன்லேருந்து தனியாக இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் தான் இந்த கேங்கோடைய லீடர் கௌரவசா. என்னது நீங்க தனிமைப்படுத்தப்பட்ட குரூப்பா? அப்போ லார்டுக்கோடைய பனிஷ்மெண்ட் கீழே நீங்க தான் இருக்கீங்களா? அது என்னமோ உண்மைதான். நாங்கள் உள்ளுக்குள்ள இருந்து இந்த டவுனை காப்பாற்றலாம்னு நினைச்சோம். பட் ஆனால் அது எதுவுமே வேலை கையில. அதனால நாங்கள் குற்ற செயல் செஞ்சதுக்காக ரூல்ஸ் மீறினன்ற முறையில் எங்க எல்லாரையும் வெளியே அமைச்சிட்டாங்க. பட் இருந்தாலுமே டவுன்ல இருந்து பிரிஞ்ச நாங்கள் விட்டு கொடுக்காம இன்னும் தொடர்ச்சி ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எதுக்காக அவங்களை எதிர்த்து போராட்டீங்க? அதான் எனக்கு புரியல. அதுக்கப்புறம் அவங்க சொல்ற இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கின்னு அப்பனா நீங்க அந்த மானசீட் மூலியமா ஏற்பட்ட பிரச்சனைக்காக தீர்வு தேடி வந்திருக்கீங்களா? இந்த வேலையை பண்ணது யாருன்றது சரியான இடத்த தேடி தான் வந்திருக்கீங்கன்னு சொல்லணும். பட் நான் உண்மையை உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? ஏன்னா நீங்க எப்படி சொல்லிட்டீங்க? ஆமா, ஏன்னா எங்களாலே இந்த இடத்துல இருந்து எதுவுமே சாதிக்க முடியல. நாளை ரொம்ப காலமா போராட்டம் இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களால் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குன்னு நினைக்கிறீங்க. எதுக்கு எங்ககிட்ட எப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க எவ்வளவு டேஞ்சர்ஸ் இருந்தாலுமே சரி, எங்களோட வேலையை நாங்கள் இடத்துல முடிக்காம கிளம்புற மாதிரி ஐடியா இல்லை. ஏன் எவ்வளவு பேசுற நீங்களே இந்த டவுனை வீட்டு கொடுத்துட்டு வேற ஒரு டவுன்ல போய் நிம்மதியாக வாழல. உண்மை என்னன்னா எங்களுக்கு பெனால்ட்டின்ற முறையில் மட்டும் தான் பனிஷ்மெண்ட் கொடுத்து இந்த இடத்துல தங்க வச்சிருக்காங்க. திரும்ப அது முடிச்சாலுமே இந்த இடத்த விட்டு நாங்கள் திரும்ப டவுனுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கூடவே எங்களுக்கு இந்த டவுனை ரொம்பவே பிடிக்கும். காரணம் என்னன்னா இப்பதான் இப்படி இருக்கு. பட் ஆனால் அதுக்கு முன்னாடிலாம் சாயங்கால டைம் ஆனாலே தெரு வீதிகள் எல்லாமே ரொம்பவும் பிஸியா இருக்கும். எந்த ஒரு குற்றச்செயலும் யாரும் செய்யற மனப்பான்மை அந்த இடத்துல மக்கள் இடையில தோணாது. அதனால இந்த இடத்துல வாழ்றதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் அதெல்லாம் இப்போ ரொம்ப குட்டிசோர் ஆயிடுச்சு. அதுக்காக நாங்கள் எல்லாரும் காத்துட்டு இருக்கோம் திரும்ப அந்த இடத்துல எப்போ வாழ்வோன்னு. எங்க வீடு இது, சொந்த ஊர் இது, சொந்த இடம் இது. அதனால இதை விட்டு எந்த இடத்துக்கு போக சொல்றீங்க? இதை கேட்டு இரவும் தன்னுடைய பாஸ்ட் லைஃப்ல நடந்த விஷயத்தை யோசிச்சு பார்க்குறான். எனக்கு இந்த இடத்த விட்டு திரும்பி போகலன்னா கூட பிரச்சனை கிடையாது. என்னோட வீட்டுக்கு கவலைப்படாதீங்க, என்ன இருந்தாலும் நான் உங்களுக்கு உதவி பண்றேன். ஏன்னா என்னுடைய நிலைமை தான் உங்களுக்கு வந்திருக்கு. இந்த டவுனை மீட்டு கொடுக்கறதுக்காக உங்களுக்கு நான் உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல. சரி, இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா அவனை நம்ம எப்படி எதிர்க்க போறோம்? அவன் தான் ப்ரிவிலேஜ் ஸ்பெல்ல போட்டிருக்காங்க. அவனை நெருங்க கூட முடியல. எதுவும் அதில் பார்த்து பண்ணுங்க, என்னால முடியல, எனக்கு நடுங்குதுன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பின்னாடி இவன் பழம்பிட்டு இருக்கேன். ரோஜி, என்னடா நீ இப்படி பேசுற? ஒரு ஆனஸ்டான ஸ்வாட்ஸ்மேன் பண்ணதுக்கடா. சரி, இந்த டவுனுடைய மிகப்பெரிய ரூல்ஸை காமிக்கிட்டான். சீரியஸ் கிரைமா இங்க கருதுபடுது என்னன்னா லாடை வந்து திட்டக்கூடாது, லாடை பத்தி தப்பா பேசக்கூடாது, லாடை பத்தின தப்பான வதந்திகளை பரப்பக்கூடாது மத்தவங்க கிட்ட. அப்புறம் லைட் கிரைமா கருதுபடுது இந்த டவுனை வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அமைதியை சீர்குலைக்க கூடாதான். ரெண்டாவது பாயிண்ட் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு கூடிய அடிச்ச கூடாதான். மூணாவது பாயிண்ட் அந்த இடத்துல இருக்குது டெய்லியும் நைட் ஆன உடனே வீட்டை விட்டு கிட்டத்தட்ட 8 மணிக்கு அப்புறம் யாரும் வெளியே வரக்கூடாது. இதனால நமக்கு பிளைங் ஸ்பாட்டை கருதப்படுறது எதுன்னு நம்ம கண்டுபிடிச்சி அந்த இடத்துல ஈஸியாக அவங்களை அடிச்சலாம். நீங்க எப்போ கையில் போறீங்க? நான் என்னுடைய கசனோ கைசரை கொண்டு போற சட்னி ஆக்கலாம் டவுனியா. அப்படிலாம் பண்ண மொத்த டவுனும் அழிஞ்சு போடுண்டா. நீ டவுனை காப்பாற்ற வந்தியா, டவுனையே அழிக்க வேண்டியா? இங்க பாரு, இதுதான் லார்டோடைய மானர் சென்டர் ஆஃப் தி டவுன்ல இருக்காங்க. இந்த இடத்துல இருந்தா நமக்கான வேலையை ஆரம்பிக்க போறோம். அதுக்கப்புறம் ஹீரோ திரும்பியும் ஏன்பா கவலை போறீங்க? டவுனுக்குள்ள போயிட்டு அவங்களுக்கு துவம்சம் பண்ணுவோம் சொல்ல. பைத்திய மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது, அதையும் டவுன் அடிக்கிறது தான் ஒண்ணு. அடடா, சொல்யூஷன் இருக்கு வேணும். அதுக்கப்புறம் நல்லா யோசிச்சு இவங்க 2 பேரையும் தயாராக்குறாங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் வேலை பார்க்கணும்பா. ஆமா, நல்ல ஐடியா சொன்ன. 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கறதுனால கண்டிப்பா பர்ஃபெக்டா இருக்கும். 2 பேரும் எப்படி இருக்கான்னு பாருங்க சொல்ல. இல்லப்பா, என்ன இருந்தாலும் நம்ம ரெட் ரேஞ்சர் தான் வேலை வளர்க்குறோம். உன்னுடைய நண்பன் வந்து ரொம்ப தண்டோன்னு சொல்ல. யாரை பார்த்து என்ன சொன்ன? என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? வந்த நம்ம அவனை கொண்டு போடுறோண்டி. ரொம்ப டென்ஷன் ஆகாத. ப்ராப்ளம் ஒன்று என்னன்னா லவ்ஜி வந்து எல்லாத்தையும் வெறுக்கிறான். அதனால தான் மிகப்பெரிய பிரச்சனை இருக்க சொல்ல. பட் ஆனால் நான் அப்படி கிடையாது. ரெட் ரேஞ்சர் எல்லாத்தையும் அனுசரிச்சு போறவன். எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்டு தான் சொல்லிட்டு அவனும் பின்னாடி வெடிக்க வைக்க. என்னடா இது கம்யூனிட்டி ரெட்டு என்ன இலவடா இதுன்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஹீரோ அவன் காலம் மதிக்கிறதுல, டேய் எதுக்குடா என் காலம் மதிக்கிற கம்யூனிட்டி காலம் ஏறா? டே நான் என்னடா வேணும்னு எடுத்தேன், தெரியாதான் பண்றேன். இவங்க போட்ட சண்டையெல்லாம் பார்த்துட்டு இவங்க பொறுக்க முடியாம அடடா இவங்களை சேர்த்து வைக்க எதனா பண்ணணும்ப்பா, ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்ல. இவன் தான் ப்ராப்ளம், நான் ஒழுங்கா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட. இன்னொரு பக்கம் பிரின்சஸும் லோஜிக்கு போயிட்டு அட்வைஸ் கொடுக்குறாங்க. லோஜி, நீ மட்டும் ஹாப்பியா இந்த வேலை பார்த்தோன்னு வச்சுக்கேன், நான் உனக்கு ஆஃபர் கொடுக்குறேன். என்னோட மடி மேல உட்காந்து உன்னோட காதுல நான் பட்ஸை விட்டு உனக்கு கிளீன் பண்ணி அழைக்க பார்ப்பேன்னு சொல்ல. என்னது உண்மையா? வா, கண்டிப்பா பண்றோம், வாமாச்சா ரெட்டு, நான் ரெடியா இருக்கேன்டா மிஷினுக்குன்னு சொல்ல. என்னடா எவ்வளவு துடிப்பா இருக்கா? சரி நானும் வரேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப. அதுக்கப்புறம் நைட் டைம்ல இவங்களும் குளியல் போட்டுட்டு இருக்கேன். மெஜிஷியன் நீ என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு 2 பேருக்கு ஜாலியா இருக்கேன். அப்ப நம்ம ஹீரோயினும் எங்க உங்களுக்கு ஏஜ் என்ன? ஒருவேளை என்னோட ஏஜா இருக்குமோ, ஆனா இருந்தாலும் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு மனசுல யோசிக்க. என்னாச்சு 2 பேரும் ஒரே ஏஜ்ல இருப்போம்னு நினைக்கிறியா? நல்ல விஷயம் தான், இருந்தாலும் என்ன விட வந்து ரொம்ப பெருசா இருக்குல்ல. பிரின்சஸ் எதுக்கு உங்க கண்ணு அங்கேயே போகுது? சரி, இருந்தாலும் எதுக்காக என்ன சூஸ் பண்ணீங்க? நான் எதுக்கு ஒன்னு சூஸ் பண்ணேன்னா ஒன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம நீ பயன்படுத்த அந்த மேஜிக் எல்லாம் பயன்படுத்தி இவனுங்களா போட்டு தரலாம்
சொல்லலாம். ஏன்னா உன்னை பற்றின ரிப்போர்ட்ஸ் எல்லாமே கேபிட்டலில் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஆபத்தான மேஜிக்கஸ் எல்லாத்தையுமே நீ உருவாக்கிட்டு இருக்கியா. ஆனால் அதெல்லாம் மக்களுடைய பயன்பாட்டுக்கு சரியான முறையில் பயன்படுத்த தான் நீ எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு கூட கேள்விப்பட்டேன். அதனால தான் டவுட்டே வேணாம், நம்ம 2 பேருக்கும் சேம் ஏஜ். அதனால நீ என்ன பாரபட்சம் பார்க்காம ஒன்றா தான் பழகணும், ஓகேவா? அதுக்கப்புறம் ஹீரோவை குளியில் போடலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வர டெல்டினாவை பார்க்குறான். வா ரெட்டே நான் குளிக்க போறியா? ஆமாம் பிரின்சஸோ நம்ம ஹீரோயின் சொன்ன விஷயத்தை பார்த்து யோசிக்கிறாங்க. ஆஹா இவன் இந்த இதில் வெயிட் பண்ணுறேன்னு சொன்னது இருக்குதானா? சரிடா போ பார்த்து பக்குவமாக குளிச்சுட்டு வா. அதே மாதிரி நல்லாவும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு. தெம்பா போய் குளிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வா. அது மட்டும் இல்லாமல் உன் கூட இருக்கிற அந்த பவர்ஸ் எல்லாம் வேற லெவலில் நீ பயங்கரமாக ஃபைட் பண்ணுறடா. சரி நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் அந்த கிளம்ப இவங்களும் அதோட கிளம்பும் போது தூரத்துலேருந்தே நம்ம ஆள் பார்த்துட்டு இருக்கான். ஹீரோவும் போகிறதுக்கு முன்னாடி நாளைக்கு வர அந்த டேஞ்சரஸான ப்ரிவிலேஜ் ஸ்பெல்ல பயன்படுத்தணும்னா என்ன பண்ணுறது, கவலைப்படாத, மக்களுக்காக நம்ம உயிரையும் பணைய வைக்க தயாராக இருக்கணும். கண்டிப்பாக நீ என்ன பொறுத்து பிறக்கும் ஒரு ஹீரோ தான். அவனோட பெஸ்ட்டை கொடுத்து நாளைக்கு சண்டை போடு, அனதர் வேர்ல்டு ஹீரோ அப்படின்னு அவங்க பாராட்டுறது கேட்டுட்டு இன்னொரு பக்கம் தலைவன் மரத்துக்கு பின்னாடி இருந்து கடுப்புல இருக்கான். ஹீரோ அதுக்கப்புறம் தொண்டெல்லாம் போட்டு தண்ணியில் இறங்க, இதுதான்டா பிரைவேட் பாத்துன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கேன். 2 மூஞ்சி பார்த்துக்குது. டே இங்கே நாடா பண்ணுறது சொல்லிட்டு 2 அலருதுங்க. நம்ம டெல்டினா பிரின்சஸ் பண்ண வேலையால் மனசளவில் பாதிக்கப்பட்ட இவன் இப்போ தப்பான ஒரு விஷயத்த பண்ணுறதுக்காக வந்திருக்கான். அசாகி டோகோ பிரின்சஸ் எனக்கு தான்டா, அவங்கள நீ இம்ப்ரெஸ் பண்ணலான்னு பார்ப்பியோ, விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய சிப்பை எடுத்துக்கிறான். பிரின்சல் டெல்டினா நீங்கள் எனக்காக தான், நான் தான் அவங்கள பாதுகாப்பேன். அதுக்கப்புறம் மறுநாளே அந்த லாடியோடைய இடத்துக்கு போகிறாங்க. லவ்ஜி மிஸ்டர் ரெட்டு ஒழுங்காக போயிட்டு பத்திரமா சவுண்டை போட்டுவாங்க அப்படின்னு இவங்க வெளியே காத்துட்டு இருக்க உள்ள இருக்கிற லாடம். டேய் இன்னைக்கு நீங்கள் நிறைய காத்துட்டு போகிறீங்க, எதுக்கு தேவையில்லாம இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க? டியோ கிளவா நீ இந்த இடத்துல உட்காந்து மாவு வச்சுருப்ப, மக்களுக்கு தொந்தரவு கொடுத்துருப்ப, உட்காந்து நாங்கள் வேடி பார்க்கணுமா? இனி தானே அவன் சாவு அப்படின்னு ஹீரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகலான்னு பார்க்க அந்த இடத்துல பார்த்தா சிப்பு எக்கடா ஓச்சி விட்டு அவன் கதை இருக்கு. இன்னொரு பக்கம் லோஜியும் ஒன்றுமே தெரியாத மாதிரி டேய் ரெட்டி என்னடா பண்ணிட்டு இருக்க, டிரான்ஸ்ஃபர்மேஷன் எதுவும் ஆவடா சண்டை போடுறது கரெக்டாக இருக்கும். டே இந்த பவுண்டு பிளட் வந்து காணோடா எக்கடா ஓச்சி தரல, அது இந்த தானே டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக முடியும் சொல்ல. அடுத்த நிமிஷமே அந்த மான்ஸ்டர் பின்னாடி வந்து ஹீரோவை அடிச்சு தூக்கி ஜன்னல் வழியாக விசிறடிக்க, இன்னொரு பக்கம் இவங்க இதெல்லாம் பார்த்துட்டு ரெட்டு என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு போய் பார்க்க ஹீரோ ரெட்டினா நீங்க எங்கே வெயிட் பண்ணுங்க நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவை காப்பாற்றுறதுக்காக போகிறான். நாங்கள் ஆட பாதுகாப்புன்னு சொல்லிட்டு அந்த மாந்தஸும் இப்போ தடுத்து நின்றுட்டு இருக்க லவ்ஜியும் இந்த உலகத்துல ஹீரோனா இப்போ நான் மட்டும்தான் சண்டை போடுனா ரெடின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் சோட எடுத்து சண்டை போட ரெடியா இருக்கான். இந்த பக்கம் ரெட்டோட ஃபிளாஷ்பேக் காமிக்க அவன் ஒருத்தங்க கிட்ட பேசிட்டு இருக்க. அவங்களும் ரெட்டு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கும், மக்களுக்காக எந்த அளவுக்கு இறங்கி நீ போராடணுமோ போராடி தான் ஆகணும், ஏன்னா அதுக்காக தான் நீ சூப்பர் ஹீரோன்னு நினைக்கப்படுற. பட் இருந்தாலுமே ஒரு கட்டத்தில் நீ அந்த இடத்துல தனிமைப்படுத்த போறேன்னா கவலைப்படாத, என்னைக்கா இருந்தாலும் நான் உனக்கு துணியா தான் இருப்பேன். அதே மாதிரி கூட இருக்கவங்களையும் கொஞ்சம் பார்த்து நம்பு. இவன் சொல்றதுல ஒரு நான் தான் சொல்றதுக்கு அப்புறம் ஹீரோ இப்போ பார்த்தா கண்மணிக்கிறான். தண்ணியெல்லாம் தரையா வாயிலத்து கொடுத்து ஃபைனலி ஏஞ்சுக்கிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்ல, யுத்ரா நீங்க தான் காப்பாத்துனீங்களா ரொம்ப நாட்டி. அவ திரும்பி இருக்குதுல என்ன ஆச்சு உங்களுக்கு? ஒன்னும் இல்ல, நான் ஒரு விஷயத்த பண்ணேன், அதனாலதான் உன்னோட பாடி வந்து இப்போ முழிச்சுக்கிச்சு. அவ பார்த்து கிஸ் பண்ணிருக்க போல. சரி அப்புறம் முக்கியமான விஷயம் லவ்ஜிக்கும் அப்புறம் டெல்டினோ என்ன ஆச்சுன்னு கேட்க, நான் என்னடா பேசிட்டு இருக்கேன் நீ என்னடா பண்ணிட்டு இருக்க, ஏங்க அவங்கள போய் காப்பாற்ற வேணுமா, தேவையில்லாத கதையெல்லாம் இங்க எதுக்கு நம்ம பேசணும். அதுக்கப்புறம் நம்ம டெல்டினாவும் லோஜி கிட்ட வந்து லோஜி வேணாடா வாடா இந்த இடத்த விட்டு போயிடலாம், பிளான் ஃபெயில்டு, ஏன்னா ரெட்டு வந்து அடி வாங்கிட்டான், அவனை காப்பாத்துக்காக நம்ம யுத்ராவும் போயிருக்காங்க, வா இந்த இடத்துல கிளம்பிடலாம் சொல்லிட்டு. ஆனா என்ன இருந்தாலும் நான் வரமாட்டேன், நான் உங்களுடைய ஹீரோ, இப்ப நின்று வேடிக்கை பாருங்க நான் என்னதான் பண்றேன்னு என்னோட பவர் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனுடைய ஸ்வாடை வந்து ஒவ்வொரு விதமா மாத்தி அதுங்களை அழிச்சு போடுறான் ஈஸியா. ஒரு கட்டத்தில் அவனுடைய ஃபிளாஷ்பேக் காமிக்க பத்தல் டெட்டினா ஒரு நாள் வந்து இவன் அனதியா கிடக்கும் போது தான் கூப்பிட்டுருக்காங்க. நான் உன்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன்டா, நீ இன்கிரெடிபிளான ஒரு அட்வென்ச்சராமி, நீ ஒரு ஹீரோவா இந்த உலகத்துக்கு ஹெல்ப் பண்ணுவியா? என்னது ஹீரோவா? அதெல்லாம் வாய்ப்பில்லை. ஹீரோவா இருந்தீங்கன்னா நீ நினைச்சது எல்லாமே சாதிக்கலாம். அது மட்டும் இல்லாம உனக்கு நிறைய வசதிகளும் கிடைக்கும். அதை பத்திலாம் நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். இருந்தாலும் என்னால அந்த அளவுக்கு என்னுடைய மானவை பயன்படுத்தி சில விதமான அட்டாக்ஸை மட்டும் தான் பண்ண முடியும். அந்த மாதிரியான அட்டாக்ஸ் தான் எனக்கு தேவை. அதனால ஒரு ஹீரோவாயா இந்த உலகத்தை காப்பாற்றணும். எதே ஹீரோவா ஏன் என்ன தேர்ந்தெடுக்கிறீங்க? ஃபீல் பண்ணாதரா, நான் உனக்காக இருக்கேன், நீ எனக்காக இருக்கேன், நான் கேட்குற இந்த விஷயத்தை எனக்காக பண்ணு, நீ லைஃப் லாங் இதை மறக்க மாட்டேன் அப்படின்னு ஹக் பண்ணி அவளும் கிட்ட போயிட்டு பேசுறா. அப்போ அவங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட விஷயத்துக்காக தான் நான் இன்னமும் இந்த இடத்துல நான் நின்று சண்டை போட்டுட்டு இருக்கேன். கண்டிப்பா அவங்கள தோக்க விட மாட்டேன், அவங்க கேட்ட எல்லாத்தையும் நான் பண்ணுவேன் அவங்களுக்காக அப்படின்னு சண்டை வெறிதனமா இருக்கும். அந்த கிழமை பார்த்தா கிளாப் தட்டி பயங்கரமா வித்த காட்டு தம்பி, ஆனா அவனோட பிரின்சஸை காப்பாற்ற மறந்துட்டியே அப்படின்னு சொல்லி அடுத்த நிமிஷமே அவன் அந்த அவங்களை காப்பாற்ற போக அவனோட சுவாடியை தூக்கி போட்டு அவங்கள பாதுகாக்கிறான். நீ என்னதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஒரு முட்டாள்ரா, ஹீரோ ஆகணுமா? ஹீரோ ஆகணும்னா அவனோட பிரின்சஸை காப்பாற்றி செத்து போடா. அதுக்கப்புறம் இவங்க பக்கம் ரொமாண்ட் பண்ணி சாகுதுன்னா ஒன்னாவே சாவண்டா, கவலைப்படாத அப்படி பேச அடுத்த நிமிஷமே டே என்னடா இவ்வளோ சொல்லிட்டு இருக்கீங்க, நான் வந்து என்ன சொல்லிட்டு ஹீரோ வந்தது வர உன்ன பக்கம் எதிராகவும் வந்து அந்த இடத்துல ஷீல்டை கிரியேட் பண்ணி இவனை கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் பண்ணிட்டு இருக்க. முக்கியமாக நம்ம பிரின்சஸை பாதுகாக்கணும். ஹீரோ உன பக்கம் நல்லா தானே இருக்கான்னு சொல்லிட்டு போய் பார்க்க, டே என்ன தொடாதரா அப்படின்னு அவன் தட்டி விட்டு அடுத்த நிமிஷமே அவனுடைய சிப்பை வந்து கீழே விட்டுட்டேன். ஆமா என்ன இதுன்னு பார்க்க, டே இது என்னோட சிப்புடா, நீ என்னடா பண்ணிட்டு இருக்க இதை வச்சுக்கினே, டே
எதோட நீ எடுத்துன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்க நான் இதை பண்ணதுக்கான காரணமே அப்படின்னு அவனை சொல்ல வரலான்னு பார்க்க 20 நிமிஷம் அப்படின்னா நீயும் கத்துனர்கிட்ட வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியாடா அதுக்கு தான் இது எடுத்துன்னு வந்தியா அப்படின்னு அவனு கேட்க யாரா இவன் லூசுன்னு சொல்லிட்டு எனக்கு லோஜி யோசிக்க அது இல்லடா எனக்கு நல்லாவே தெரியும் கவலைப்படாதரா ஆனா அதுக்குன்னு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது ஏன்னா என்னால மட்டும் தான் அதை மாற்ற முடியும். அதுக்கப்புறம் லோஜி கிட்ட பிரின்சஸும் எல்லா விஷயத்தையும் கேட்க அவனும் பயத்துல வளர்றான். அவங்களும் இருந்தாலுமே சரி நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத என்னையே எடுத்துக்கோ நான் எவ்வளவு தடைகளை தாண்டி திரும்ப வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபிளாஷ்பேக்லாம் அவங்க சொல்ல என்ன இருந்தாலும் இந்த உலகத்துக்கு தேவை ஒரு ஹீரோ தான். அது எத்தனை ஹீரோவா இருந்தாலும் பரவாயில்ல ஆனா இந்த உலகத்தை காப்பாற்றணும். ஆஹா ரொம்ப நல்ல ஒல்லியா இருக்கானே அவன் உண்மையெல்லாம் வளர்ட்டான் கவலைப்படாதீங்க அவன் இதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ணான்னு சொல்லி ஹீரோ குழம்பிட்டு இருக்கே இங்க ஒருத்தி போராட்டி இருக்க என்னடா அப்படி நாடகம் நடத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவன் போராடுறான். அதனால அப்புறம் ஹீரோ அவனுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் பாட்டு நான் இதுக்கப்புறம் வச்சாக்க மாட்டேன் கம்முனாட்டிங்களா வரடா பிரின்சஸ் நான் தான் உங்களை காப்பாற்று கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருக்கேன். இவன் ஒண்ணு பக்கம் போக்கிட்டு இருக்காண்டே இவ்வளவு நாளா இதை பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அந்த பேரியர் உடைச்ச அடுத்த நிமிஷம் இவனுக்கு அட்டாக் பண்ண ரெடியா இருக்கு. இதுக்காக பார்த்தா உன்னொரு பக்கம் வாந்தி எடுத்துட்டு இருக்கான். இன்னைக்கு ஒருத்தன் கூட உயிரோட போட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த லாட உன்னொரு பக்கம் நிறைய மான்சஸ் வர வைக்க எல்லாத்தையும் போட்டு அடிச்சு அந்த கிழவனை தெரிய விடுறானுங்க. நல்லா பண்ணிங்கண்ணான்னு சொல்லிட்டு 2 பேரும் பாருட்டா அடுத்த நிமிஷம் இதே பின்னாடி பாருங்கண்ணா சொல்லு இல்ல என்ன அதுன்னு சொல்லிட்டு பார்க்க அது கொஞ்சம் கொஞ்சமா பெருசாயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க அந்த வந்து பயத்துல ஓடி வரேன் அந்த பேலஸே அதை உடச்சு வெளியே வரேன். இது என்ன இவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கேன். அது டவுனை விட ரொம்ப பெருசா இருக்கு. டவுன் அப்படியே நசுக்கி அழிகிற லெவலில் இருக்கு. எல்லாரும் பார்த்து அதிர்ச்சியில் இருக்கு. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கன் ஆல் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோட் வேலை இருக்கும். முடிஞ்சளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாம பொறுமையாக பார்த்துருப்பீங்க. பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல ரெட் இமேஜ் போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்க நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.